என் அன்பு வணக்கம். ஸோ இந்த சோயா சங்க் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதாவது சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்னா, இது 2 ரீசனுக்காக நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இது காரணம் என்னென்னா, இது ஸ்ட்ரெயின் பண்ணி இதை ஸ்க்யூஸ் பண்ணணும். எதுக்குங்க தண்ணி உள்ள போட்டு அப்புறம் இருக்கிற தண்ணியெல்லாம் புளியணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ரீசன். அது என்னென்னா, அப்படி பண்ணாதான் இது ஈஸியாக செரிமானம் ஆகும், இல்லைன்னா வயிறு உப்புசமாக இருக்கும் இந்த சோயா மீல் பண்ணும்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியிலேயே இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கொதிப்பு அப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா நல்லது. சுட நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த மீன் டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபேண்டாஸ்டிக்கான கிரேவிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு மசாலாவை அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், மல்லி இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 ஏலக்காவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு பட்டையையும் நான் சேர்த்துக்கிறேன். 6 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 10 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து நல்ல ஒரு வாசம் நல்லா அருமையாக வரும். அந்த வாசம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு அமேசிங்கான ஒரு அரோமா நல்லா அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இதுலேயே அந்த சூட்லேயே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா ஆறட்டும். நமக்கு இன்னொரு வேலை இருக்குல்ல, அது என்னது, இந்த சோயா சங்க்ஸை நம்ம என்ன பண்ணோம், புளிஞ்சா நிறைய தண்ணி வர வேண்டியிருக்கு. இப்போ நல்லா அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், புளிஞ்சிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மீன் டயத்தில் இவரும் நல்லா ஆறிட்டார். இதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லபடியாக அரைச்சாச்சு. வாவ், என்ன ஒரு அருமையான மனம், சூப்பர். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும். பார்த்தா தெரியுதா, இதில் அரைச்சிக்கிட்டால் நீங்கள் போதும். இது அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த சங்க்ஸை இது நம்ம இப்படி எடுத்து இந்த மசாலாவை இது மேலே அப்படியே தட்டிடுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினா ரொம்ப நல்லது. இதில் இருக்க காரம் உப்பு எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணும், நல்லாவே இருக்கும். ஸோ இதை அப்படியே தனியாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி வேரை கொஞ்சமாக நறுக்கிக்கலாம். கொத்தமல்லி வேரா, அது என்னது, எதுக்கு வேரெல்லாம் சேர்க்குறீங்க? எதுக்கு சேர்க்குறேன்னா, கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால நீங்கள் எந்த டிஷ்ஷு பண்ணாலும் சரி, அதில் வேரோட கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த வேரை யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் இருக்கணும். அது என்னென்னா, அதில் மண் இருக்கும். அதனால் கழுவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். இதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 10 பூண்டு பல்லையும் நான் நல்லா இடிச்சுக்கிறேன். ஓகே, இதை நல்லா மைய இடிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல வெங்காயம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த சோயா மீனை சேர்த்துக்கலாம்.
இந்த சோயா மீலை போட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு கிரேவி ஆகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். டேரெக்டாக எதுக்கு சேர்க்கணும், நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பாத்திரம் இருக்குல்ல அதில் ஊற்றி நம்ம ஓகே. இது 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இதுவே போதுமானது. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். நல்ல அந்த பஞ்சோட ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு கல் தோசை மாதிரி ஒரு தடியாக தோசை ஊற்றி இது வச்சு சாப்பிட்டாலும் இது ஃபேண்டாஸ்டிக்காக ரொம்ப ஃபேப்லஸாக இது இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி ஒரு 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 ஃபீல் இருக்குமோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியாகவே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் 100% இது வந்து பியோர் வெஜிடேரியன். நான் சோயா சங்கு வந்து நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். 1 டம்ளர் போட்டு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது இது வந்து ஒரு 4 பேருக்கு பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த 1 டம்ளர் நீங்கள் போட்டு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை கீயஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற விட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சி எடுத்து போடுங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லியை நறுக்கி போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் என்ன ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.